மதுரை வந்து சேர்ந்தாச்சு. மேரேஜுக்கு முந்தின நாள் தங்கச்சிக்கு சடங்கு சுற்றுனாங்க. அதோட மினி விளாக் தான் இது. புது பொண்ணு அழகா கை நிறைய மெஹந்தி போட்டு ரெடி ஆயிட்டாங்க. அடுத்தடுத்த சடங்குகள் என்னங்கிறத பார்த்துடலாமா? சடங்கு சுற்றுறதுக்கு தேவையான ஜாமான்கள்லாம் எடுத்து வச்சுட்டாங்க. நாங்களும் டிஃபன்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா காலையில் அம்மாச்சி தாத்தாவோட சூப்பராக சடங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இத்தனை பேர் நின்று தான் சுற்றணும், இந்தந்த பொருளை ஃபஸ்ட்டு செய்யணும், இந்த மாதிரி தான் சுற்றணுங்கிறத விதிமுறைகள்லாம் அப்பையிலிருந்தே இருக்குது. ஆனால் எதுக்காக செய்கிறோங்கிறது இப்போ வரைக்கும் எனக்கு தெரியாது. ஒரு சில பேர் வயசுக்கு வந்த உடனே சடங்கு சுற்றிடுவாங்க. அப்படி இல்லாட்டி கல்யாணத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக சுற்றணும்னு சொல்லுவாங்க. அதனால தான் இந்த சடங்கு செஞ்சுட்டு இருக்கோம். இவ்வளோ சடங்கு சம்பிரதாயம்லாம் இருக்குல்லம்மா, இது எதுக்கு செய்கிறோன்னு சொல்லி எங்கள் அம்மா கிட்ட கேட்டேன். சத்தியமாக அவங்க கிட்டேயும் ஆன்சர் இல்லை. ஏன் எதுக்குங்கிறத இப்போனாச்சும் நம்ம கேட்க ஆரம்பிச்சிருக்கோம். அப்போல்லாம் வந்து நம்ம அம்மா செஞ்சாங்க, பாட்டி செஞ்சாங்கன்னு சொல்லி வழிமுறையாக செஞ்சுட்டே தான் இருக்காங்களே ஒழிய அதுக்கான எக்ஸாக்ட் ரீசனை யாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வப்படவே இல்லை. எனக்கு இப்போ வரைக்குமே ரீசன் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம முன்னோர்கள் கண்டிப்பாக ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் செஞ்சுருப்பாங்கன்னு நம்புகிறேன். இருந்தாலும் நம்ம பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி சடங்கு சுற்றுறது, இந்த மாதிரி ரிச்சுவல்ஸ்லாம் செய்கிறது ரொம்பவே அழகாக இருக்குது. ரொம்ப மெமரபுளாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்குமே. அங்கே இருந்த குட்டீஸ் எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னே புரியாமல் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. எல்லாமே வித்தியாசமாக இருந்ததுனால சடங்கெல்லாம் சூப்பராக சுற்றுனதுக்கு அப்புறமா ஆராத்தி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் ஆசீர்வாதம் பண்ணாங்க. எல்லார் காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கும் பொழுது கையில் இருக்க காசு ஏதாவது வச்சு கொடுப்பாங்க இல்லையா? அதுக்காக நாங்கள் எப்பொழுதுமே கிண்டல் பண்ணிகிட்டே இருப்போம். ஒருத்தவங்களுக்கு கொடுக்கும்போது நானும் வேணால் காலில் விழுகிறேன், எனக்கும் காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்களும் இந்த மாதிரிலாம் ஃபன் பண்ணியிருக்கீங்களாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு அக்கா, தங்கச்சி, தம்பி எல்லாருமே நாங்கள் ஒன்று கூட்டிட்டோம்னா எங்களை பிடிக்கவே முடியாது. பிள்ளைங்களை கூட பார்க்க மாட்டோம். அம்மா அப்பா கிட்ட பிள்ளைங்களை விட்டுட்டு நாங்கள் எல்லோரும் ஜாலியாக சுற்றிக்கிட்டே தான் இருப்போம். நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஃபங்க்ஷனுக்கு ஒவ்வொருத்தராக வர ஸ்டார்ட் பண்ணாங்க. வர வர ஆள் சேர எங்கள் குதூகலம் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டே தான் இருந்துச்சு. எப்பொழுதுமே லாஸ்ட் மினிட்ல ஏதாவது ஒரு ஒர்க் வச்சுருப்போம் இல்லையா? அதே மாதிரி தான் நானும் தங்கச்சியும் போயிட்டு த்ரெட்டிங் பண்ணிவிட்டு ஓடி வந்தோம். கல்யாணத்துக்கு முந்தின நாள் தான். அதுக்கப்புறம் என்ன விருந்து சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறமா மண்டபத்துக்கு கிளம்பியாச்சு.